السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் அல்லாஹ் தஆலா நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா தனது வலிமார்களை அவுலியாக்களை நேசிப்பவர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வலிமார்களின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா சதா உள்ளத்தில் அவனுடைய சிந்தனையே வைத்திருக்கக்கூடியவனாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். உலகத்தினுடைய கஃலத்துகள் மறதியை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த வலிமார்களுடைய பரக்காத்துகளை கொண்டும் யாரெல்லாம் இங்கே அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்கும் நல்லடியார்கள் உலகில் இருக்கிறார்களோ அவருடைய பரக்காத்துகளை கொண்டும் அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலேயும் தபரானியிலேயும் இப்னு அபி ஷைபா இன்னும் நிறைய கிதாபுகளில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார். கவனமாக கேட்பீங்களா? ஹதீஸ் முடிஞ்சோடனே என்ன செய்தின்னு கேட்பேன், எல்லாம் சொல்லணும். அப்துல்லா கவனம். மன் கால ஹீன யஹ்ருஜு இலஸ்ஸலாத், தொழுகைக்காக ஒருவர் வெளியேறினால், தொழுகைக்காக ரெடியானால், கிளம்பினால், இப்போ வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இப்போ நாம் பள்ளிவாசலில் தான் இருக்கிறோம், தொழுகைக்கு ரெடி ஆகிறோம், வாங்க சொல்லிட்டாங்க, ரெடி ஆகிறோம். ஒரே ஒரு நிமிஷம், அப்போவே உன் கல்பனை அல்லாஹ் பக்கம் முன்னோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகைக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே தொழுகையில் அல்லாஹ் பக்கம் முன்னோக்குறது இருக்கட்டும், தொழுகைக்கு நாம் தயாராவதற்கு முன்பே பத்தி வச்சிருக்கணும், எடுத்துக்கணும். மூக்கு ஏஜ்மன் சேர் வேணுமா? அந்த லாஸ்ட்டு சேர் போடுங்க, 2 சேர் போடுங்க. அந்த லாஸ்ட்டில் 2 சேர் போடுங்க. நீங்களும் பெரிய ஒரு சேரில் உட்காருங்க. கமால் இருந்துச்சு நிறைய சேர், அது இங்கே போட்டு சவுத்துக்கிட்ட கமால் உட்காருங்க. சரி, ஜி. அதாவது வீட்டை நம்ம பள்ளிவாசலில் போய் தொழுகை நின்ற பின்னாடி நம்ம கல்பை அல்லாஹ் பக்கம் முன்னோக்கிறது இல்லை. தொழுகைக்கு நம்ம தயாராகிற பொழுதே நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் முன்னோக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி முன்னோக்கினால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி அபரிமிதமான ஒரு மிகப்பெரிய கூலி. ஜி, தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு நம்ம சிந்தனை அல்லாஹ் பக்கம் கொண்டு போகிறது உண்டு. தொழுகைக்கு ரெடியாகி வீட்டை விட்டு கிளம்பினோடனே உங்களை உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் முன்னோக்கி அல்லாஹ்ட்ட பேசுங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ரப்பே இன்னி அஸ்அலுக, உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், பிஹக்கி சாயிலீன அலைக, உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறார்களே, சதா தன் தேவைகளுக்கு உன்னிடத்திலே முன்னோக்குகிறார்களே, அந்த நல்லடியார்களுடைய பொருட்டால் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது நம்ம அவுலியாக்கள்னு ஒரு குரூப்புன்னு நினச்சிட்ருக்கோம். நீ அல்லாட்ட கையேந்தி கேட்குறிய, இப்போ நீ வலியுள்ளா கேட்குற நேரத்தில் உன் சிந்தனை எங்கே இருக்கும்? இல்லை, அல்லாஹ்வுடைய வேற பக்கம் சிந்தனை இருக்குமா? நீ துனியாவை கேட்டாலும் சரி, ஆখিরাத்தை கேட்டாலும் சரி, கையேந்தி ரப்பே எனக்கு நல்ல வீடு கூட அல்ல, எனக்கு நல்ல மனைவி கூட அல்ல, இது என் வியாபாரத்தில் பறக்கச் செய்யல, என் உடல் ஆரோக்கியம் கூட அல்ல, என் அப்பா அம்மாவுக்கு நீண்ட வயசு கூட அல்ல, என் மனைவி மக்களுக்கு எனக்கு நீண்ட வயசு கூட அல்ல என்று துனியாவையே கேட்டாலும் கேட்கிற பொழுது நம்ம உள்ள யாரிடம் இருக்கும்? அல்லாஹ்வோட சம்பந்தப்படுது. அந்த நேரத்தில் நீ விலாயத்தில் இருக்கிற. விலாயத்துனா அல்லாஹ்வுடைய குர்புன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் குர்ப இல்லல்லாஹ்ல இருக்கிற, அல்லாஹ் பக்கம் நெருங்கிட்டேன். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் திரையே இல்லை பாரு. ஏன் திரை இல்லை? உன் கற்பனையிலே நீ திரையை கொண்டு வரல பாருங்க. இல்லை, நீ அல்லாட்ட கேட்கும்போது, அல்லாட்ட கேட்குற நடுவில் இந்த ஃபேன்லாம் இருக்கே, நடுவில் இந்த மேற்கூரை இருக்கிறது, அதுக்கு மேலே தகர சீட்டு போட்டிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அல்லாட்ட போகணுமே சவுண்டுன்னு நினைக்குதா? உன் சிந்தனையில் நீ பேசுகிறது அல்லாஹ் கேட்குறான்னு உணர்வு இருக்குது பார்த்தியா? அப்போ நீ துவா கேட்குற பொழுது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் திரையே கிடையாது. எல்லா திரையும் நீ நீக்கிட்ட, அல்லாஹ்வும் நீக்கிட்டான். நாம நீக்கணும், அல்லாஹ் நீக்கிறான். இன்னும் நீ வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணை மூடி ரப்பே கல்பில் நினைக்கிறேன், நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ரப்பே என்னை மன்னிச்சு, ரப்பே எனக்கு இந்த தேவை இருக்கு, நிறைவேற்று. ஆখিরাத்துக்கு சொர்க்கம் நரகம், சொர்க்கத்தை கேட்குறீங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறீங்க, என் சக்கராத்தை லேசாக்கி வை, என் கபரை லேசாக்கி வைலாம் அடுத்தது. துனியாவே கேளுங்க அல்லாட்ட, ரப்பே சாலியான மனைவி கொடு, சாலியான பிள்ளைகளை கொடு, என் பிள்ளைகளை சாலியான அலுவலாக்கு, என் பேரன் பேத்திங்கள்லாம் அவுலியாக்களாக்கு, நேசர்களாக்கு, தொழுகையாளியாக்கு, எல்லாம் துனியாவுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைக்கல். நல்ல வீடு கொடு, நல்ல கார் கொடு, எது வேணும் கேளு, உப்பு வேணாலும் கேளு அல்லாட்ட. செருப்பு அறுந்து போச்சு, புது செருப்பு கூட இல்லைன்னு கேளுங்க, எது வேணாலும் கேளு. அல்லாட்ட கேட்ப வேண்டிய பரக்கத்து என்ன தெரியுமா? நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். எது எனக்கு சிரமம் என்று தெரிந்ததோ அல்லாஹ்வுடைய ஃபض்லு, அந்த சிரமத்தை நீக்கி அதுக்கடுத்தது அல்லாஹ்வுடைய நன்மையை கொண்டு வந்து கொடுப்பான் என்பதை அது ஒன்று செய்வான். நம்ம எதை சிரமம் என்று நினைத்தோமோ அதையே அல்லாஹ் ஹைராக ஆக்கிடுவான். அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய, அதுவே நல்லதாக்கிடுவான். ஜி இதுதான் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு சஹலா. யா அல்லாஹ், நீ எதை லேசாக்கினாயோ அதை தவிர லேசாக்குபவன் வேறு யாரும் இல்லை, நீ லேசாக்கியதை தவிர வேறு லேசு எதுவும் கிடையாது. வ அந்த தஜ்அலுல் ஹஸன சஹலன் இதா ஷைத. எது தலைவலி பெரிய கவலைக்குரியதாயிருச்சு என்று எதை நினைத்தோமோ அதையே நீ மகிழ்ச்சியாக ஆக்கி விடுவாய். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன். உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்கிறேன் கேட்டுங்க. இது மாணவர்களை அனுப்பி வைக்கிறதுக்காக வேண்டி திருப்பூர்லேருந்து போன வாரம் அழகான வேன் பேசியாச்சு. அந்த வேன் சொகுசு வேன், பெரிய வேன், அழகான வேன். இப்போ முதல் நாள் நைட்டு பேசிட்டு வந்துட்டாங்க, ஓகே வச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு வேன் வரேன்னு சொல்லிட்டார். இல்லை சாஞ்சிக்கிற மாதிரி நல்ல வேனு, புது வேனு, சுற்றி லைட்லாம் போட்டு சக்கச்சக்கான மின்னும்ல, மினி பஸ் மாதிரி இருக்கும். 20 பேர் போகிறதுக்கு சொகுசு வேன் பேசியாச்சு. 7500 ரூபாய்க்கு. காலையில் ஃபஜ்ர் தொட்டு ஃபோன் அடித்தா, இல்லைங்க வேறு சவாரிக்கு போயிட்டேன் பயங்கரம். சண்டாய் பண்ண முடியும் அவன்கிட்ட போய். அதாவது நம்ம திருப்பூர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அவனுக்கு எங்கே லாங்காக 8 மணி நேரம் சவாரி வந்திருக்கும். கிடைச்ச லாபத்தை ஒரே ஒரு நாளில் இதில் போனால் 7000 ரூபா கொடுப்பாங்க, எல்லாம் போக 2000 ரூபா மிஞ்சும். தூரத்தில் லாங்கில் 8 மணி நேரம் சவாரிக்கு போனால் திருப்பதி பழனி போனால் 5000 மிஞ்சும்ல அவனுக்கு. அவன் கிளம்பிட்டான். இப்போது பெரிய கவலையாக போச்சு. பிள்ளைங்க ரெடியாக இருக்கிறாங்க, அனுப்பி ஆகணும்.
உடனே 10 இடத்துக்கு ஃபோன் போடுறோம், யார் யாருக்கோ. கடைசியாக அன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் இன்றைக்கி தான் சவாரினே கிளம்பு, வாரத்தில் இல்லாத சவாரியில் இன்றைக்கி வரும், எல்லோரும் போயிட்டாங்கன்ற. கஷ்ட ரஹமத்துல்லா மோலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் 2-3 வேன் வச்சுருக்கார். நல்ல வேன்லாம் அமைச்சு தகர டப்பா வேன் ஒன்று இருக்குது, அது வேணா இருக்குது, ஆளை போட்டு அமுச்சு வைக்க வேண்டாம். சரி எதையோ ஒன்று அமுச்சு வைங்க. வந்து 2 பேர்த்தா வேன் ஏறி நின்றால் ஆடுது. ஜி கால் ஏறி நின்றால் கால் மடக்கு சத்தம் வேறு வருது. சேரில் உட்காந்து பார்த்தா உட்காந்து இடுக்குங்கிறது வேறு, இப்படி சாஞ்சிருமோன்னு பயமாக. அது பழைய வண்டி, அது எதுவும் அர்ஜென்ட்டுக்கு அனுப்பி வைக்கிற வண்டி. இல்லை தலைவலியாக இருக்குது, இந்த வண்டி கரெக்டாக போய் சேருமா அப்படின்னா ஒரு சிந்தனை இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் சொன்னேன், அல்லாம லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு சஹலா வஅன்த தஜஅல் ஹஸன சஹலன் இதா ஷி'த யா ரப்பல் ஆலமீன். ரப்பே, நீ நாடினால் கஷ்டம் என்று எதை நாங்கள் நினைக்கிறோமோ, சிரமம் என்று எதை கருதுகிறோமோ, அதையே நீ சொகுசாக ஆக்கி விடுவாய். அந்த திறமை ஒன்று இருக்குதல்ல அப்படின்னு சொல்லி, இதை எங்கே சொகுசாக ஆக்கி வைரப்பே அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி வேன் டிரைவர்கிட்ட பேசினா, அவர் அப்துல்லா இருக்கார், அப்துல்லாவுடைய மாமாட்ட ஓதனவர், மாமா ஹலீல் அஜித்துன்னு இருக்கிறாங்க, அவங்க மாணவர். அஸ்ஸலாமு அலைக்கும் கட்டி அனுப்பிச்சு, ஹஸ்ரத் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டார். முடிஞ்ச பட்சங்களா டிரைவர் அறிமுகமான டிரைவர், ஓனரும் முஸ்லீம். இப்போ பிள்ளைங்களை சரக்கெல்லாம் ஏற்றுங்கப்பான்னா, ஒரு கண்டெய்னரில் ஏற்றுற சரக்கு ஏற்றிட்டானோ, தனியாக ஒரு கண்டெய்னர் பிடிச்சி அதுக்கு 8000 ரூபா. ஒரு கண்டெய்னர் சரக்கை அந்த வண்டியோடைய மேலே ஏறி ஃபுல்லாக கட்டி, பின்னாடி கடைசி அந்த சீட்டை அப்படியே போட்டுவிட்டு அதில் ஃபுல்லாக ஏற்றி எல்லா காலு கீழே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஒரு கண்டெய்னர் தனியாக பிடிச்சி அதுக்கு தனியாக 8000 கொடுக்கணும். ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க பிள்ளைங்க. 1.5 மணி நேரம் 2 மணி சரக்கே ஏற்றுறோம். மனுஷாலத்தெல்லாம் வாங்கி இந்த டெஸ்க்கெல்லாம் ஃபுல்லாக மேலே வச்சு கட்டி, அதாவது எவ்வளோ பேர் 20 பேர் உட்காந்தா என்ன வெயிட்டோ அதை ஃபுல்லாக சரக்கே ஏற்றியாச்சு. அவர் சந்தோஷமும் வந்தோன்னா சரி அவங்க எங்கள் மாமாங்க, உங்கள் மாமாட்ட தான் ஓதணுன்ட்டு முடிஞ்சு போச்சா. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் ஏற்றி அதுக்கு மேலே மாணவர்களையும் மேலே 20 பேரை ஏற்றி நிம்மதியாக வந்து இறங்கியாச்சு. நினச்சிங்களா? இப்போ அந்த வேன்காரை வந்திருந்தா 2 பேக் வச்சுருந்தேன், 2 பேக், 1 பேக் தான், ஈச் ஒன் டேக் 1 தான். ஒரு ஆள் தான் ஏறணும், அந்த ஒரு ஆளுக்கு மடியில் 1 பேக் தான் வைக்கணும்னுவான். சரக்கு ஏற்றோட லாரி அது, எங்கள் பை சரக்கு லாரியா பை அப்படின்னு, வேன் பை, சொகுசு வேன் பைன்னு சொல்லுவோம். இப்போ அல்லாஹ் அதை வரவிடாமல் காப்பாற்றுறது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை ஹைராக ஆக்கிட்டான் பாருங்க. அல்லா தாலா அதுக்கு தான் ஏன் வர விட மாட்டேன்னு அதுக்குள்ளே நீ அல்லாட்ட புலம்புற, யா அல்லாஹ் எனக்கு ஏன் இந்த கதி ரப்பி, அந்த வேன் ஏன் எல்லாம் வரலைன்னு கேட்குற நீ. 20 பேர் மாணவர்களும் ஏறி சொகுசாக வந்தாச்சு, எந்த கவலையும் இல்லை, நிம்மதியாக கொண்டு வந்துட்டார். சரக்கையும் அவ்வளோ சரக்கு ஏற்றியாச்சு. ஏன்னா டெஸ்க்கு பிள்ளைங்க வந்து ஓதணுமே, டெஸ்க்கு கிதாபு அத்தனை பொட்டி இருக்குது. மாணவர் கிதாபு, பாய், மாணவர்கள் பயன்படுத்திய சாமான்கள் எத்தனை சாமான், எத்தனை பாய், எத்தனை மாணவருடைய பழைய கிதாபு, புதிய கிதாபு. அல்ஹம்துலில்லாஹ். முதல் பார்த்தீங்களா வந்து இறங்குச்சு ஒரு கண்டெய்னர் சரக்கு இருந்துச்சு. அது இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அல்லாஹ் தான் நாடினால் எது நாம் ஹசன் கவலை என்று கருதுகிறோமோ அதையே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சஹலாக ஆக்கிடுறான். அது அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கிடுறான். ஜி அல்லாஹ் பிரியமானது ஆக்கிடுறான். என்னுடைய பல நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் எதிர்பார்த்த பொண்ணு கிடைக்கல, கடைசியில் எங்கள் அம்மா அத்தாவுக்காக வேண்டி அந்த பொண்ணு தான் கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. சரி அம்மா சொல்லிட்டாங்க, அத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டேன், தலைவலி தான் அப்படின்னு. நான் சொன்ன இதே துவா வருது, அல்லாஹும்ம லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு சஹலா வஅன்த தஜஅல் ஹஸன சஹலன். எதை தலைவலி கஷ்டம் என்று கருதுகிறோமோ அதை எனக்கு சுகமாக ஆக்கி வைப்போம். இது அதையே தலைவலி நீக்கிட்டு வேறு சுகமானதில்லை, அந்த தலைவலின்னு எதை நினச்சியோ அதையே சுகமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. அப்படியாப்பட்ட கருணையால் இருந்திருப்பே நீ அப்படின்னு துவா செய்ய சொல்லி கடைசியில் அவர்கள் வந்து கல்யாணம் முடிச்சு சில நாட்களுக்கு பின்னாடி வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு மிகச்சிறந்த ஒரு ஜோடியை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். நிச்சயமாக வேறு எந்த ஜோடியும் எனக்கு பொருத்தமாக இருந்திருக்காது. எல்லாம் எனக்கு மகனசுக்கு ரொம்ப பிரியமானது எல்லாம் எனக்கு கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இப்போ சொல்கிறேன் ஹஜ்ரத், நான் எதை நினைத்தனோ அந்த பெண்ணை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறது.
எனக்கு அல்லாஹ் அல்லஷானு தாலோட ருஜுவாகிற பொழுது அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க. நீ அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்பது இருக்குதே அது எல்லா துவாக்களை விட எல்லா இபாதத்துகளுக்கும் மூளை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துவாவு முகுல் இபாதா, மற்ற அனைத்து இபாதாத்துகளுக்கும் அது ஒரு மூளை போன்றது. நீ அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்குறது. இப்போ கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும், கண்ணீர் வடித்து கேட்கணும். ஏன்னா கண்ணீர் வடித்து கேட்கும்போது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் திரையே இருக்கிறது இல்லை பாருங்க, மனசு வேறு பக்கம் போகிறதில்ல பாருங்க. இப்போ தொழுகிறான் ஒருத்தன் அசால்ட்டாக அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமிddin சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் அப்படி கவனக்குறைவாக தொழுலாம். நோன்பு தூங்கியே கழிச்சிடுறாங்க நிறைய பேர். சில பேர் சருக்கு சாப்பிட்டு இஃப்தாருக்கு எழுப்புங்கன்னு தூங்கிடுறாங்க. கவனக்குறைவாக போ, எல்லா அபாதத்தும் கவனக்குறைவாக போகலாம். ஆனால் அல்லாட்ட தன் தேவைகளை உணர்ந்து துவா ஓதுறது இல்லை பை, துவா கேட்கறது சொல்கிறேன். துவா ஓதுறது ஒன்று இருக்குது. மனப்பனாக்கின துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். சில சொடக்கு போட்டுக்கிட்டு அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஆமீன். இது துவா ஓதுறது. துவா ஓதுறது சொல்லலை, துவா கேட்கறது, அல்லாட்ட கேட்கறது. உன்னுடைய துனியாவுடைய ஆகிரத்துடைய தேவைகளை அல்லாஹ் முன்னாடி வச்சு கண்ணீர் மல்கிறப்பே கருணையாளனை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என் சில தேவைகளை மற்றவர்கள்ட்ட சொல்வது கேவலமாக இருக்கிறப்பே உன்கிட்ட சொல்கிறேன். நிஜமா நினைக்கிறேன் ரப்பே நிறைவேற்றி அல்லா முசப்பிபுல் அஸ்பாப், காரண காரியங்களை உண்டு பண்ணுபவன் நீ, எல்லா காரண காரியங்களை உண்டு பண்ணக்கூடியவன் நீ. நீ நினைத்தால் ஒரு நொடியில் அந்த காரணங்களை கொண்டு சேர்த்து விட்டுருவோம். என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் மகனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்தார். அவர் என்னென்ன ஷர்த்தெல்லாம் போட்டிருக்காரோ அந்த ஷர்த்துப்படி பொண்ணு ஓதிட்டுருக்கணும். சரி, ஒருத்தர் சில நிபந்தனை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நிபந்தனைக்கெல்லாம் ஒத்து வரல அவர் பார்க்குற பொண்ணுலாம் அலைஞ்சுங்க. அப்போது தன் மகனையும் கூட்டிகிட்டு மனைவியும் கூட்டிகிட்டு உம்ராவுக்கு போய் அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். வாய்ப்பு வந்துச்சு, போயிட்டார். அங்கே போய் காபத்தில் திரையை பிடிச்சி கேட்குறாரு, யா அல்லாஹ் ரப்பே என் மகனுக்கு சாலிஹான, நீ விரும்பக்கூடிய, நீ நேசிக்கக்கூடிய, நாங்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல சாலிஹான பொண்ணாக கொடு ரப்பே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறார் காபத்துல்லாவை பிடிச்சி. அலஞ்சில்லா அது பக்கத்தில் திரையை பிடிச்சி இன்னொருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, யா அல்லாஹ் என் பொண்ணுக்கு சாலிஹான மாப்பிள்ளையாக கூட இல்லா. அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாடு தான் ரெண்டு பேரும். ஸோ நீங்கள் எந்த ஊர்? வாங்க கொண்டு போய் பேசணும்னு உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும். காபத்துலாலே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. பொண்ணு இவர் எதிர்பார்த்த நிபந்தனைலாம் அந்த பொண்ணுட்டு இருந்துச்சான், அந்த பொண்ணு எதிர்பார்த்த நிபந்தனைலாம் இந்த மாப்பிள்ளைகிட்ட இருந்துச்சான். இந்த பொண்ணு தாங்க வாழ்நாள் தெரியுது. இப்போ கல்யாணம் முடிச்சு 4 பிள்ளை பெற்றுட்டாங்க. நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அந்த தம்பி என் மாணவர், என்கிட்ட ஓதனவர், ஆலிம் அவர், வசதியாக இருக்காங்க, ஆலிம் அவர். அப்போ வந்து சொன்னபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அல்லா இப்படியும் ஜோடி சேர்த்து வைக்கிறான் பாருங்க அப்படின்னு. அதுக்குன்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் காபத்துல்லா பொண்ணு அவசியம் இல்லை வை. ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு நாம் அதுக்குன்னு உம்ரா கிளம்பி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும், என் மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னு அதுக்கு உம்ரா போய் காபத்துல்லா திரையை பிடிச்சா அது பக்கத்தில் ஏறாடும் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் சைனாக்காரியாக இருப்பா, ரஷ்யாக்காரியாக இருப்பா, ஜப்பான்காரியாக இருப்பா. வை, இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்படியும் அல்லாஹ்வுத்தாலா சேர்த்து வைக்கிறான்னு சொல்கிறேன். உடனே சில பேர் இப்பயே டிக்கெட் போட்ட வேண்டியதான் உம்ராவுக்கு, நேராக அங்கே போய் காபத்துல்லா திரையை போட்டு அழுக வேண்டியது. பக்கத்தில் எவ்வளோ அவ்வளோதான் போடு. திடீர்னு பார்த்தா ஆப்பிரிக்காக்காரியாக கூட்டுறப்ப நீக்குறோ பரவாயில்லையா, நீக்குறக்காரியாக இருப்ப பை பை உதாரணம் சொல்கிறேன். நீ அல்லாட்ட நீ கேட்டால் இப்படியும் தருகிறான்னு சொல்ல வரேன். இதுதான் வழின்னு சொல்ல. இது 1000 வழிகள், கோடி வழி இருக்குது. அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ்தாலா நமக்கு தரக்கூடிய வழிகள் பல கோடி வழி இருக்குது. இந்த மாதிரியும் அல்லாஹ் ஜோடி சேர்த்து வைக்கிறான்னு சொல்ல வர்றேன் நான். நீ அப்போ முசப்பிபுல் அஸ்பாப் ஆகிய அல்லாட்ட கேளு, காரண காரியங்களை உண்டு பண்ணக்கூடியவனாக ரப்பிட்ட போய் கேளு. ஏன் இந்த அஸ்பாபை தொங்கிக்கிட்டு இருக்கிற? அஸ்பாபுகள்லாம் காரணங்கள், இவைகளையும் தொங்குற, இவைகளை உன் பக்கம் நகர்த்தி வைக்கக்கூடிய ரப்பிட்ட போய் கேளு.
இது எல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்குமா. அவன் எதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமோ கொண்டு சேர்த்துருவாங்க. எல்லாமே அவன் கண்ட்ரோலில், எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ சேர்த்துருவான். என் ஷேகநாயகத்துடைய ஒரு ஆஷிகான ஒருத்தர் இருந்தார், நேசர், ரொம்ப மஹபூபானவர், வைஜி நாயகர். நான் முஸ்லீம் அல்லாத நபர், பெரிய தொழில் அதிபர். என் ஷேகநாயகத்தை வந்து காலை தொட்டு முத்தம் போட்டுட்டு, எனக்காக நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு வருவார். ரொம்ப முகபத்தாக இருப்பார். அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொன்னார், என்னுடைய பெண்ணு வசதியான குடும்பம், தொழில் அதிபர் தான் அவங்க, அந்த பெண்ணுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் அமைய மாட்டேங்குது. பொண்ணுக்கும் வயசாகிட்டே போகுது, 24 வயசாச்சு, எங்கேயோ தேடுறோம், அமைய மாட்டேங்குது. ஐயா நீங்கள் தான் கருணை கண் திறக்கணும் ஐயா, உங்கள் கண் திறந்தால் எங்கள் பெண்ணுக்கு வாழ்வு திறக்கும் ஐயா அப்படின்னு அழுகுறார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடம் பார்த்துட்டோம். ஜாதகம் பொருத்தமாக இருந்துச்சுன்னா சூழ்நிலை பொருத்தமாக இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா படிப்பு பொருத்தமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்பா எதுமா சொன்னாங்க, இது வரைக்கும் 50-60 பார்த்துட்டீங்க, இனிமேல் பார்க்காதீங்க, எங்கேயும் தேடாதீங்க. நான் இறைவன்ட்ட நேரடியாக சொல்கிறேன், அரைஞ்சுங்களா உங்களுக்கு பொருத்தமானதா வீடு தேடி அவன் கொண்டு வருவான். வீடு தேடி வரும், போங்க நிம்மதியாக வீட்டில் உட்காருங்க, நீங்களும் உங்கள் மகளும் சும்மா நிம்மதியாக, மனைவியும் நிம்மதியாக உட்காருங்க அப்படின்னு நிஜமாக கையேந்த. ரப்பே, இவர்களுக்கு இனிமேல் நீ மாப்பிள்ளை பிறக்க வைக்க போகிறதில்ல, ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டே ரப்பே, உன் தகுதீரில் என்ன நீ இவர்களுக்கு மாப்பிள்ளை என்று யாரை எழுதி வைத்திருக்கிறாயோ அந்த மாப்பிள்ளை வீடு தேடி வர வச்சிடலான்னு கேட்டாங்க. இனிமேல பிறக்க போது நமக்கு பொண்ணு மாப்பிள்ளை இல்லை, இனிமேல் நல்லா முடிவு செய்ய போகிறான்னா, முடிவு செஞ்சுட்டானா? எப்போ முடிவு செஞ்சான்? அபதுல் ஆபாதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சுட்டான், இந்த யாருக்கு யாருன்னு. இன்னைக்கு நேற்று முடிவு செய்யறது இல்லை. அல்லாஹ் பொண்ணுக்கு பேசி முடிக்கிறோம், மண்டபத்தில் சாப்பாடுலாம் போட்டுருக்கோம், எல்லாம் வாங்க கூப்பிட்றோம், அந்த மாதிரி அல்லாஹ் பேசி முடிக்கிறான்னா முடிச்சு எப்பயோ முடிஞ்சுங்க. ஜஃபல் கலம், பேனா காய்ந்து போச்சுட்டாங்க, எழுதி முடிஞ்சாச்சு. ரப்பே, இந்த பெண்ணுக்கு யார் மாப்பிள்ளை என்று உன்னுடைய இல்முல நீ முடிவு செய்து வைத்திருக்கிறாயோ, உன் தக்தீரில், உன் கலா கதரில் நீ நிறைவு செய்து வைத்திருக்கிறாயோ, அந்த மாப்பிள்ளை ரப்பே அலையாமல் திரியாமல் நேராக இவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு கேட்டாங்க. சில நாட்கள் ஆச்சு, வீடு காவு தட்டுறாங்க புரோக்கர். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்துருக்கு, பார்க்குறீங்களா ஐயா? பார்த்தா எல்லாம் ஒத்து வச்சு கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடித்து அமெரிக்கா கூட்டி போயிட்டாங்க அந்த பொண்ணை. இப்போ சர்க்கார் வந்தபோது கேட்டாங்க, என்ன பொண்ணு அமெரிக்கா போயிடுச்சுன்னு மனசு கவலையாக இருக்கா அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, ஜாத்து தான் பிரியும், உஜூது பிரியாதுன்றீங்கிற. உடலால் பிரிஞ்சிருக்கிறோம், உஜூதன் நாங்கள் பிரிஞ்சு இல்லையே, எல்லாத்தையும் அல்லாஹ் சூழ்ந்துருக்கிறானா இல்லையா? அப்போ பிரிஞ்சு இல்லையே ரப்பே, என் ரப்பு எனக்கு பிரிஞ்சு இல்லையே அப்படிங்கிறார் அவர். என் மகளும் நானும் ஜிஸ்மன் பிரிந்திருக்கிறோம், சூரத்தன் பிரிந்திருக்கும், சூரத்து வேற உருவங்கள் பிரிந்திருக்கிறது, உஜூது பிரிஞ்சு இல்லை இல்லைங்கிறார். சர்க்கார்ட்ட உட்காந்து பல வருஷங்கள் தாலீம் கேட்டவர், பயானுக்கும் உட்காந்துக்குவார் அவர். பாருங்க எந்த அளவு விளங்கியிருக்கார் அவர், பாருங்க நிம்மதியாக இருக்கிறேங்கிறார். இப்போது அஸ்பாபுகளை உண்டு செய்யக்கூடியவன் அல்ல. நம்ம வேலை என்ன? அவன் பக்கம் கல்வை கொண்டு ருஜுவாகுதல் தான் நம்ம வேலை. உள்ளத்தால் அவன் பக்கம் சதா ருஜுவாயிட்டே இருக்க, இது நம்முடைய வேலை. அப்போது சாயிலீன், அல்லாஹ்விடத்தில் ருஜுவாகக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப உவப்பானவர்கள். இப்போ பெருமான் எப்படி கேட்டாங்க? அல்லாஹ் இன்னி அஸ்அலுக பிஹக்கி சாயிலீன இலைக், உன் பக்கம் எப்பவும் சதா ருஜுவாகிறார்களே அத்தகைய நல்லடியார்கள் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கிறேன் ரப்பே. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக பிஹக்கி சாயிலீன இலைக் வபிஹக்கி மம்ஷாயி, இதோ உன் பக்கம் நடந்து வருகிறேனே நான், இந்த நடையின் பொருட்டால் கேட்கிறேன். அல்லாஹ் பக்கம் நடந்து போகிறது அல்லாஹ்ட்ட எவ்வளோ இருந்தது அந்தஸ்து. அல் கஃபாராத், நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியதுன்னு பெருமான சொன்னாங்க. அல் மஷியு இலல் ஜமாத், ஜமாத்துக்கு நடந்து போகிறது அவ்வளோ விசேஷமான.
இந்த நடையின் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இப்போ இன்னி லம் அஹ்ருஜ் அஷரம் வலா பத்தரன், இறைவா நான் பெருமைக்காக வேண்டியோ ஜி மக்களிடத்தில் என்னை பெருமை பாராட்டுவதற்காக கர்வத்துக்காக வெளியே வரவில்லை. வலா ரியாம் வலா சுமாத்தன், என்னை நல்லவன் என்று பிறரிடத்திலே காட்டுவதற்காக, என் நல்ல அமல்கள் மற்றவர் பார்த்து என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பிறர்கிட்ட சொல்லி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வரவில்லை. ஹரஜத்து இஸ்திகா சஹதிக, நீ என் மேலே வருத்தப்படுத்தக்கூடாதே, நீ என் மேலே கோபப்படக்கூடாதே என்று உன் கோபத்தை விட்டு தப்பிப்பதற்காக வருகிறேன். வபத்திகாய் மரலாத்திக், உன் திருப்தி எதிர்பார்த்து வருகிறேன். இதோ பள்ளிக்கு வர அல்லா, நீ என்னை பொருந்திக்கோ, வெளியே வரும்போது என் அன்று பிறந்த பாலகனா என்னை ஆக்கிய அல்லா. அஸ்அலுக அன் துன்கிதினி மினன்னார், நரகத்துட்டு என்னை பாதுகாத்துக்கோ. வான் தக்ஃபிர்லி துனூபி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா, அந்த என் பாவத்தை மன்னிச்சதல்லா அப்படின்னு கேட்க சொன்னாங்க. அரபி வாசகம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லையா நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள். யா அல்லா, இதோ உன் பக்கம் நடந்து வருகிறேன் இந்த நடையின் பொருட்டால். யாரெல்லாம் உன்னிடம் கையேந்தி கேட்கிறாரோ அந்த நல்லடியார்கள் பொருட்டாலும் உன்னிடம் கேட்கிறேன். உன்னை திருப்திப்படுத்த நான் வந்தேன் அல்லா, வேறு நோக்கத்துக்காக வீட்டை விட்டு வெளியே வரல. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர்கள் பல நோக்கங்களுக்காக வருவாங்க இல்லையா? சில பேர் காய்கறி வாங்க வரலாம், யாரும் விசேஷன்னு வரலாம், சொந்த பந்தவங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு போகலாம், சும்மா வாக்கிங் போகலான்னு கூட போகலாம், பாவமான காரியம் சாராய குடிக்க போகலாம், ஒருத்தன் அந்த மாதிரி தீய நோக்கங்களுக்காக போகலாம், அல்ல ஹலாலான நல்ல நோக்கங்களுக்கான போகலாம். ஆனால் பள்ளிவாசலுக்கு போன ரப்பே வேறு எந்த நோக்கமும் இல்லை. உன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வந்த ரப்பே என்னை மன்னிச்சிடு. உன்ட்ட நான் கேட்கறது என்ன ஒன்னே ஒன்று தான், என்னை மன்னிச்சிடு அல்லா, நரகத்தில் என்னை பாதுகாத்துக்க ரப்பே என்று நீ அல்லா பக்கம் முன்னோக்கிய வண்ணமாக பள்ளிக்கு நடந்தால் இதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி ரொம்ப மிக மகத்தான கூலி. அது என்ன கூலி? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 கூலி சொன்னாங்க. வக்கல் அல்லாஹு பி 70 அல்ஃப மலக்கன் யஸ்தக்ஃபிரூன லஹு, அல்லாஹ் அவருக்கு 70,000 மலக்களை நியமிச்சிடறானா. இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் இவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒன்று. ரெண்டாவது, வ அக்பலல்லாஹு அலைஹி பிவஜீஹி, அவர் பக்கம் அல்லாஹ் தஆலா தன் கவனத்தை முழுமையாக திருப்பி விடுகிறான். ஹத்தா யஃப்ருக மின் ஸலாத்தி, தொழுகையை விட்டும் அவர் ஓய்வு பெறும் வரையிலேயும் அல்லாஹ் அவரை முன்னோக்கி கொண்டே இருக்கிறான் முழுமையாக. அல்லாஹ் நம் பக்கம் முன்னோக்கிட்ட நாம முன்னோக்குறது பெரிய விஷயம், நாம முன்னோக்குறது சாதாரண விஷயம். அல்லாஹ் நம் பக்கம் முன்னோக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீங்கள் போய் முதலமைச்சர் வீட்டு வாசல் நிற்கிறது வேறு, முதலமைச்சர் வந்து உன் வீட்டு வாசல் நின்றா எவ்வளோ பெரிய விஷயம். அது என்ன வேணும் சொல்லுப்பா, நான் வந்திருக்கிறேன், என்ன வேணுண்டு. அப்போ அல்லாஹ் தஆலா அடியான் பக்கம் முழுமையாக முன்னோக்கி விடுகிறான் தொழுது முடிக்கும் வரை. நீ எப்போ நீ அல்லாஹ் பக்கம் முன்னோக்கி லைட்டாக முன்னோக்கிட்டா, ஏன்னா அல்லாஹ்வுடைய பழக்கம், நீ நடந்து வந்தால் ஓடி வர்றேங்கிறான் ஜி. அப்போ நாம் தொழுகை செல்லுகிற பொழுது 2 வார்த்தை அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே தொழுக போங்க. இந்த சொன்னது விளங்கிட்டீங்களா? இதே வார்த்தை சொல்லாட்டி பரவாயில்ல. யா அல்லாஹ், நான் உனக்காக தான் பள்ளி வாசலுக்கு வர்றேன், என்னை மன்னிச்சிடு அல்லா. யா அல்லாஹ், உன் அவுலியாக்கள் போட்டாலும் மன்னிச்சிடு, யாரெல்லாம் உன்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க துவாவின் போட்டாலும் என்னை மன்னிச்சிடு அல்லான்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்ட்ட 2 வார்த்தை பேசிக்கிட்டே போங்க பள்ளி வாசலுக்கு. அரபி தெரியல, அது சொல்லி அரபி தெரியல, இல்லை தமிழில் சொல்லிக்கிறேன் அல்லான்னு சொல்லு, அல்லாஹ் தமிழும் தெரியும், இப்படி சொல்லிக்கிட்டே போங்க. கல்பில் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கிடுறீங்க இல்லையா? வார்த்தை முன்னோக்கம் இல்லை, வார்த்தை பெருசு இல்லை பை, உன் கல்பு அல்லாஹ் பக்கம் முன்னோக்குது. உடனே அக்பலுல்லாஹு அலா வஜீஹி, அவர்கள் பக்கம் முழுமையாக அல்லாஹ் முன்னோக்கி விடுகிறான். கியாவனா போலப்பா, நீ என் பக்கம் முன்னோக்கிட்டு நான் உன் பக்கம் முன்னோக்கிறேன், என்ன வேணும் சொல்லுப்பா. எவ்வளோ எளிமையான வழி சொல்கிறான். தெரிஞ்சுங்களா? என்ன நமக்கு அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்குறான். நீ அல்லாஹ் பக்கம் கொஞ்சம் முன்னோக்கினால் உன் பக்கம் அல்லாஹ் முழுமையாக முன்னோக்குவான். நீ அல்லாஹ் பக்கம் கொஞ்சம் நகர்ந்தால் உன் பக்கம் முழுமையாக அல்லாஹ் நகர்வான். நீ 1 எட்டு எத்தி வைத்தால் அல்லாஹ் தஆலா உன் பக்கம் 2 எட்டு எத்தி வைப்பான். மன் அதானி மாஷியன் அதைத்து ஹருவல், நடந்து என் பக்கம் வந்தால் ஓடி உன் பக்கம் வருகிறான். அதில் கல்பால் அல்லாட ருஜுவாகும். என்ன வேணுமோ கேளு, கேட்டு வையுங்க, கிடப்பில் போடுங்க. ஒரு தங்கம் வாங்கி பீரோக்குள்ளே போட்டிங்க, அது வீணாக போயிடுமா? அது எழுதிட்டு போயிடுமா? தங்க பிஸ்கெட்டு பை வாங்கி பீரோ டாவில் போட்டு வச்சுட்டிங்க, கரப்பாம்பூச்சி கடிச்சு வீணாக போயிடுமா? துணியெல்லாம் கரப்பாம்பூச்சி கடிச்சிடும்.
அந்த அந்து பூச்சி வந்து ஓட்ட போட்டுரும். தங்கம் எப்படி கரவாம்பூச்சி, அந்து பூச்சி, கரையான் அரிக்குமா? போட்டு வச்சு மறந்துட்டீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து எதுவும் சாமான் தேடும்போது ஆப்பட்டுச்சு. இது உபயோகமாக இருக்குமா வீணாக போயிடுமா? பழசா போய் தூசி அடைஞ்சு போச்சு, தூக்கி குப்பையில் போடு. 5 பவுன் பை தங்க கட்டி தங்க பிஸ்கெட் 5 பவுன் இல்லை 10 பவுன் வச்சுங்க. நீங்கள் மதிப்பு என்ன 10 பவுனுக்கு? சுமாராக 8 லட்சம். மதிப்பு குறைஞ்சிருக்குமா கூடி இருக்குமா? நீ வாங்கும்போது 1 லட்சத்துக்கு வாங்கியிருப்ப, தூக்கி உள்ளே போட்டு வச்சா 8 வருஷம் கழித்து கொடுத்தாலும் மதிப்பு கூடும். அது மாதிரி அல்லாட்ட துவா கேட்டு வச்சிரு. அந்த துவா பெண்டிங்கில் இருக்கும். அல்லாஹ் எவ்வளோ லேட்டாக தர்றானோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தருவான். என்ன பை லேட்டாக கொடுத்தா பவர்ஃபுல்லாக கொடுக்கும். நாம் அவசரப்படுறோம், தப்பு. பொறுத்துக்கோ, அவன் தரும்போது தரட்டும். என்னம்மா பை நீங்கள் என்னிடத்தில் ஒரு தங்க கட்டி கொடுத்தீங்க, இது விற்றுட்டு காசு கொடுங்கன்னு கேட்டேன். நான் பார்த்தேன், தர்றேன் காசு. இப்போ கொடுத்தா 1 லட்ச ரூபா கொடுக்கலாம் நினச்சிங்களா? இப்போ தங்கம் விலை ஏறிக்கிட்டு, இதே தங்கட்டு என்கிட்ட இருக்கட்டும். அடுத்த மாதம் கொடுத்தா 2 லட்சம் தர்றேன். 5 மாதம் கழிச்சு வானா 5 லட்சம் தர்றேன். ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ஏற்றி தர்றேன். மாதமாக தங்க கட்டி தர தேவையில்லை. ஒரு தங்கட்டி வியாபாரத்தில் போட்டுடுறேன், லாபம் வரும். எப்போ வந்து நீ வாங்கிக்கிறியோ, 1 மாதம் கழித்து வாங்கினா 1 லட்சம், 2 மாதம் கழித்து வாங்க 2 லட்சம், 10 மாதம் கழித்து வாங்க 10 லட்சம்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சலாமத்தை உங்கள்கிட்ட வச்சுருங்க, என் புள்ள பெருசாகி வாங்கிக்கிறேன். 20 மாதம் கழிச்சா 20 லட்சம் கிடைக்கும். அவசரமாக வேணும், அவசரம்லாம் கிடைக்கும். நீங்கள் வச்சுருங்க, சலாமத்தை நீங்களே வச்சுருங்க. ரொம்ப நிர்பந்தம். என் பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பேன், பிள்ளைக்கு 10 வயசு, இன்னும் 18 வயசு 20 வயசு கல்யாணம் வைப்பேன்ல, அப்போ வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். சொல்ல மாட்டோமா? ஏன் மாதம் 1 லட்சம் கொடுக்குறாடியா, யார் கொடுப்பா இந்த மாதிரி லாபம்? அதே மாதிரி தான் நம்ம கேட்ட துவாக்களும் கிடப்பில் போட்டுருவோம். அல்லா தஆலா நீ அவசரப்பட்டு கேட்காத, அந்த துவா இருக்கும். பீரோவில் வச்சுருப்பான். அல்லா தஆலா எங்கேயுமே வீணாக போகாது. உனக்கு எப்போ தேவையோ அல்லாஹ் 1க்கு 100 மடங்காக கொடுத்துருவான். அல்லா தஆலா நீ எதிர்பார்க்காம கொடுப்பான். அல்லா தஆலா அப்போ நீ உனக்கே தெரியாது, நம்ம என்றைக்கோ கேட்ட துவா தான்ப்பா இன்றைக்கி உதவுதுன்னு தெரியாது உனக்கு. சில துவாக்கள் வருஷக்கணக்கில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, மக்காவில் காபத்துல்லாவை கட்டி, யா அல்லாஹ் இந்த மக்காவுக்கு ஒரு நபி அனுப்பிச்சு வையல்லான்னு துவா கேட்டாங்க. இந்த மக்காவுக்கு ஒரு நபி அனுப்பி மக்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு நபி அனுப்பிச்சு வை. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. யா அல்லாஹ் இந்த மக்காவுக்கு ஒரு நபி அனுப்பி வை. அந்த நபி வந்து அவர்களுக்கு உன்னுடைய ஆயாத்துக்களை ஓதி காட்டுவார்கள், உன் வசனங்களை ஓதி காட்டுவார்கள். வ யுஸக்கீஹிம் அவளை பரிசுத்தப்படுத்துவார்கள். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா அல்லாஹ்வுடைய கிதாபையும் ஹிக்மத் ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நபியை அனுப்புவார்லான்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் மறுநாளே அனுப்பிச்சானா? இப்ராஹிம் துவா கேட்டு அவங்க அல்லாட்ட போயிட்டாங்க. துவா கபூல் ஆச்சு. என்ன அல்லா கேட்குறேன், ஒருத்தனையும் வரல. என்ன போய் நான் படு கேட்டே இருக்கேன், நீ படுகு சும்மா தேமேன்னு வந்து எப்படி அல்லா? சொல்லவே இல்லை. நபி துவா கேட்டாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம். பொதுவாக கபூலால் ஒரு நபியும் வரல மக்காவுக்கு. 200 வருடங்கள், 300, 500 வருடங்கள், 1000 வருடங்கள், 2000 வருடங்கள், 3000 வருடங்கள், 3500 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் எவ்வளோ வருஷம்? 3500 வருஷம் கழித்து முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அந்த மக்காவில் வர்றாங்க. அந்த இப்ராஹிம் நபி கேட்டதுக்கு மத்தியில் வேறு எந்த நபியும் மக்காவில் வரவே இல்லை. இந்த மபனா வபஅஸ் ஃபீஹிம் இந்த மக்காவுக்கு அனுப்புன்னு கேட்டாங்க. 3500 வருஷம் துவா கபூலாச்சு. நீ வந்து 3 நாளில் கபூல் ஆனவங்க. யா அல்லாஹ் வீடு கொடுங்களாம். கொத்தனாரும் வரல, மேஸ்திரியும் வரல.
கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் கார் கூட எட்டி பாரு வந்துருச்சா இப்போதான் அல்லாட்ட கார் கேட்டேன், வாசலில் கார் நிற்கணுமே. என்ன அல்லாட்ட கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்க மாட்டான். அதில் புள்ள கொடுக்கணும், துவா செய்கிறது. துவா செய்கிறமா கல்யாணம் செய்ய இன்னும் கல்யாணம் அப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு ஏன்னா திருட்டு போயிட்டு இப்போ தான் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்குறான். இப்போ வந்து பிள்ளைக்கு துவா செய்ய அட்வான்ஸாக ஒரு துவா போட்டு வச்சுக்கலாம். கல்யாணம் பொண்ணே பார்க்கல இன்னும், அதுக்குள்ளே குழந்தைக்கு துவா அட்வான்ஸாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு துவா போட்டு வச்சுக்கிறாங்க பாவிகளா. 3500 வருடம் கழித்து அல்லாஹ் துவா கபூல் செஞ்சாலும் செஞ்சான். எப்படிப்பட்ட நபியை கொடுத்தான்? 1,24,000 நபிமார்களுக்கும் தலைவரை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இருலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றினார்கள். மக்காவிலே வந்து நபியாக வந்து மக்கள்கிட்ட சொன்னார்கள், அன துஆஉ அபி இப்ராஹிம், எங்கள் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களே அதான் நான் வந்திருக்கிறேன். எங்கள் வாப்பாவுடைய துவா தான் நான். நான் என் தகப்பனாருடைய துவா. அப்போ கூட தன் பெருமை என்ன சொல்கிறாங்க, பெரியவங்களுடைய துவாவில் வாழ்கிறப்பான்னு சொல்கிறது இல்லையா? எங்கள் அப்பா அம்மாலாம் செஞ்ச துவா நான் வாழ்ந்துட்டுருக்குறேன். ஜி இந்த மதரசா இங்கே இவ்வளோ பேர் ஓதுறாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்துல் காதர் வலியுல்லா அவங்க ஜமா, அவங்க எங்கள் முன்னோர்கள் உள்ளவங்க, அவங்க ஜமா அடங்கியிருக்காங்களே மகானவர்கள், அவங்களோட துவாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்ராஹிம் இப்படி துவாவில் நான் வாங்க, அவங்க தான் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் யாரோ செஞ்ச துவாவுக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம தீன்தாரியாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்மள்கிட்ட நல்லபடியாக சாப்பிட்றோம், நல்லபடியாக வாழ்கிறோம், நம்முடைய அப்பா அம்மாவோட யாரோ நல்லடியாக செஞ்ச துவாவுக்குன்னு தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ரஞ்சபை அப்போ நம்ம கல்பை கொண்டு அல்லாட்ட ருஜுவாங்க, திரையே இல்லாமல் அல்லாட்ட முன்னாடி கொண்டு வாங்க. அவன் திரையே இல்லாமல் ஒன்றை பேச ஆரம்பிச்சிடான். தன் திருமுகத்தை கொண்டு உன்பக்கம் முன்னோக்கிறான். அல்லா ஜல்ல ஷானுஹு. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் பக்கம் சதா முன்னோக்கி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.